சற்று முன்னர் சுரேசாலே அவசர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றாராம். அதுவும் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக இப்போது அவர் அவசர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் என்றும், தன்னுடைய மரணத்திற்கு காரணம் அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் சானி அபேசகர ரவி செனிவிரத்தினதான் என்ற விடயத்தை எழுத்து மூலமாக தன் மனைவிக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் சுரேசாலே. மேலும் ருவான் வெலிசாயவின் கோபுரத்திலே இருந்த சூடாமணி கல் மற்றும் அதனை சுற்றி இருந்த பல அரிய வகை இரத்தின கற்கள், கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் பெறுமதியான இரத்தின கற்களை கோட்டாபய ராஜபக்ச மற்றும் இப்போது பாலியல் புகாரிலே சிக்கியிருக்கின்ற இந்த ஹேமரத்ன தேரர் ஆகியோர் திருடி இருக்கின்றார்கள் என்ற விடயத்தினை பௌத்த தேரர்கள் இன்றைய தினம் முறைப்பாடு கொடுத்திருக்கின்றார்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். சுரேசாலே இன்றைய தினம் சுரேசாலே அதுவும் கொழும்பு தேசிய மருத்துவமனையிலே தான் சுரேசாலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் உணவு தவிர்ப்பு போராட்டத்திலே தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றார் என்பதுதான் தகவல். ஆனால் இன்றைய தினம் திடீர் மாரடைப்பு ஏற்பட்டிருக்கின்றதாம் சுரேசாலேக்கு. இதனால் இந்த இதய சிகிச்சை சார்ந்த பகுதியிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றாராம். அதுவும் தீவிர சிகிச்சை பிரிவிலே சுரேசாலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இது உண்மையா பொய்யா என்று தெரியவில்லை. மாறாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. அத்தனை ஊடகங்களிலும் இந்த செய்தி வந்துவிட்டது. ஆனால் இந்த சுரேசாலே தரப்பினரால் ஆடப்படுகின்ற நாடகங்களில் ஒன்றோ இது என்ற கேள்வியும் எழ ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதாகவும், இதனால் இதய சிகிச்சை சார்ந்த அந்த பகுதியிலே மருத்துவ பகுதியிலே அவர் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவிலே கண்காணிக்கப்பட்டு வருகின்றார் என்பதும் சொல்லப்பட்ட போதுதான் இன்றைய தினம் அவரை பார்ப்பதற்கு சென்றிருந்தார் அவருடைய மனைவி. பார்த்துவிட்டு வெளியே வருகின்ற போது ஊடகங்கள் அவரிடம் கேள்வி எழுப்பியிருந்தது. இதற்கு பதிலளித்த சுரேசாலேயுடைய மனைவி குறிப்பிட்டிருக்கின்றார், தன்னுடைய கணவர் தான் கைப்பட ஒரு கடிதம் ஒன்றை எழுதி தந்திருக்கின்றாராம். அந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விடயம், தான் இறந்தால் அந்த இறப்புக்கு காரணம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தான். அத்தோடு இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவின் பணிப்பாளர் இந்த சானி அபேசகர மற்றும் ரவி செனிவிரத்ன போன்றவர்கள் தான் என்னுடைய மரணத்துக்கு காரணமாக இருப்பார்கள். ஒருவேளை நான் இறந்தால் இவர்கள் தான் என்னுடைய மரணத்திற்கு காரணம். எனவே இவர்களையே அங்கே பிடித்து கைது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலான தன்னுடைய கைப்பட ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு அவர் அங்கே இறுதி தருணத்தை நெருங்குகின்றார் என்ற அடிப்படையிலே அவருடைய மனைவி குறிப்பிட்டிருக்கின்றார். இது எப்படி என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. காரணம், மாரடைப்பு ஏற்பட்டவர் எப்படி ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு மீண்டும் அவர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு செல்ல முடியும் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது. இந்த சுரேசாலேயுடைய மனைவி கல்வியறிவுடையவரா என்ற கேள்வி பல சந்தர்ப்பங்களே எழுகின்றது. காரணம், இப்படியான கருத்துக்களை, போலியான கருத்துக்கள், அதுவும் தன்னுடைய கணவரை காப்பாற்றும்படி பாப்பரசருக்கு கடிதம் எழுதுகின்றார், மதகுருமாருக்கு கடிதம் எழுதுகின்றார், அவர் தேடி செல்லாத இடங்களேயிலே அஸ்கிரிய மல்பத்து தேரர்களை தேடி செல்கின்றார், அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் எழுதுகின்றார். அந்த கடிதத்திலும் அனுரகுமார் திசாநாயக்க தான் தன் கணவர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் என்பதையும் சுட்டி காட்டுகின்றாராம். எனவே இந்த சுரேசாலேயுடைய மனைவி இப்படியாக பல விடயங்களை அவிட்டு விட்டு கொண்டே இருக்கின்றார். இப்போது அவர் சொல்லியிருக்கிற விடயம், தன்னுடைய கணவர் கைப்பட கடிதம் எழுதி தந்திருக்கின்றாராம். தன்னுடைய மரணத்துக்கு காரணம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, சானி அபேசகர, ரவி செனிவிரத்தினதான் காரணம் என்பதை சொல்லியிருக்கின்றாராம் சுரேசாலே என்ற அடிப்படையிலே. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது, இன்றைய தினம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே ஒரு பௌத்த அமைப்பு ஒன்று முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த முறைப்பாடு இப்போது கவனத்தை ஈர்க்க ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக ருவான் வெலிசாய பகுதியில், ருவான் வெலிசாயன்னு சொல்லப்படுகின்ற பௌத்தர்களினுடைய மிக முக்கியமான புனித தலம் என்று சொல்லப்படுகின்ற ருவான் வெலிசாய விகாரையின் மேல் உச்சியில் இருந்த அல்லது கோபுரத்திலே இருந்த சூடாமணி கல் மற்றும் அதை சுற்றி இருந்த பல அரிய வகை இரத்தின கற்கள் திருடப்பட்டிருக்கின்றதாம். இந்த திருட்டு கோட்டாபய ராஜபக்ச தான் காரணம் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக 1500 கோடி ரூபாயாம். அந்த அவ்வளவும் சேர்த்தால் 1500 கோடி ரூபாய், கொஞ்ச நெஞ்சமில்லை, 1500 கோடி ரூபாய்கள் அந்த சூடாமணிக்கல் மற்றும் அரிய வகை இரத்தின கற்கள் அங்கிருந்து திருடப்பட்டு அவற்றுக்கு பதிலாக போலியான சூடாமணிக்கல் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே இன்றைய தினம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த முறைப்பாட்டினை மலிய தேவ தேரர் மற்றும் இசுருமுனிய சித்தார்த்த தேரர் ஆகியோர் இந்த முறைப்பாட்டை, அவர்கள் அடங்கிய ஒரு பௌத்த அமைப்பு ஒன்று இருக்கின்றது. அந்த பௌத்த அமைப்பு பல சிவில் சமூக அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து சென்றுதான் இந்த முறைப்பாட்டை செய்திருக்கின்றார்கள். இந்த திருட்டு 2020 ஆண்டு கால பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றதாம். அந்த திருட்டு இடம்பெற்ற போதுதான் ஜனாதிபதியாக இந்த கோட்டாபய பதவியேற்றிருந்த காலகட்டம் என்றும் சொல்லப்படுகின்றது. எனவே அந்த காலகட்டத்திலே இந்த ருவான் வெலிசாயவுக்கு பொறுப்பாக இருந்தவர் இப்போது பாலியல் குற்றச்சாட்டிலே சிக்கி இருக்கின்ற இந்த ஹேமரத்ன
ஹேமரத்ன தேரர், அதாவது பல்லேகம ஹேமரத்ன தேரர் தான் அந்த விகாரைக்கு பொறுப்பாக இருந்தாராம். அந்த தேரரோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான தொழிலதிபர், இலங்கையினுடைய மிக முக்கியமான தொழிலதிபரும் கோட்டாபய ராஜபக்சவும் இணைந்துதான் இந்த சூடாமணி கல்லையும் அதனை சுற்றியிருந்த பல இரத்தின கற்களையும் திருடினார்கள் என்ற அடிப்படையிலே நேரடியாக முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த முறைப்பாட்டை செய்தது மாத்திரமல்லாமல் தாங்கள் கடந்த காலத்திலும் கோட்டா காலத்திலும் ரணில் விக்ரமசிங்க காலத்திலும் நாங்கள் முறைப்பாட்டை செய்திருந்தோம். ஆனால் கோட்டா காலத்திலே செய்யப்பட்ட முறைப்பாட்டின் போது தங்களுடைய சிவில் சமூக அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். எனவே அவர்கள் தண்டிக்கப்பட்டு உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை. தங்களுடைய சிவில் சமூக அமைப்பைச் சேர்ந்தவர்கள், முறைப்பாடு செய்தவர்கள் கைது செய்யப்பட்டு அச்சுறுத்தப்பட்டார்கள். எனவே இந்த அரசாங்கம் மேலும் எங்களுக்கு நீதியை பெற்றுத்தரும் என்ற அடிப்படையிலே இப்போது சொல்லியிருக்கின்றார்கள். அதுவும் அங்கே தொட்டு இங்கே தொட்டு, ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடித்த கதையாக அங்கே தொட்டு இங்கே தொட்டு அவர்களுடைய பௌத்த மதத்திலே கை வைத்திருக்கின்றார் இந்த கோட்டாபய ராஜபக்ச. தான் ருசி கண்ட பூனை விடாதுதானே. அதான் கோட்டாபய ராஜபக்ச அதுவும் அவர்கள் அதிகம் மதிக்கின்ற இந்த ருவான் வெலிசாய விகாரையின் கோபுரத்தில் இருந்த சூடாமணி கற்களை களவெடுத்து விட்டு அதற்கு பதிலாக வேறு போலியான கற்களை வைத்திருக்கின்றாராம். இந்த விடயத்தை இன்றைய தினம் அவர்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே முறைப்பாட்டை செய்திருக்கின்றார்கள். அந்த பௌத்த அமைப்பானது முறைப்பாடு செய்தது மாத்திரமல்லாமல் இந்த அரசாங்கம் நீதியை நிலைநாட்டும் என்பதை நம்புகின்றோம் என்றும், குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவின் பணிப்பாளர் சானி அபேசகர் இதனை கருத்திலே கொண்டு செயற்படுவார் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் என்ற அடிப்படையிலும் கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். ஊடக சந்திப்பிலே இந்த விடயத்தை சொல்லி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதில் அவர்கள் சொன்ன விடயம், இந்த கற்களை திருடிய பின்னர் தானாம் கோட்டாபய ராஜபக்ச அதே ருவான் வெலிசாயவிலே வந்து பதவியேற்றுக் கொண்டாராம், பதவி பிரமாணம் செய்து கொண்டாராம். எனவே அப்படியான வேலையை செய்துவிட்டு இந்த வேலை, அதாவது பதவி பிரமாணமும் அங்கே செய்திருக்கின்றார். எனவே அவர்களை கர்ம வினை விடாது. இதனால் தான் பல்லேகம ஹேமரத்ன தேரர் இப்போது பாலியல் குற்றச்சாட்டிலும், அதே போன்று அவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த இலங்கையினுடைய மிக முக்கியமான தொழிலதிபர் ஒருவர் பல ஊழல் குற்றச்சாட்டுகளிலும், கோட்டாபய ராஜபக்சவும் பல குற்றச்சாட்டுகள், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கிலும் இருக்கின்றார். இதற்கு காரணம் பௌத்தத்திற்கு அவர்கள் செய்த துரோகம்தான் என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதுதான் மிக முக்கியமான விடயம். அதாவது இந்த பல்லேகம ஹேமரத்ன தேரரோடு இணைந்து கோட்டா செய்த மிக பெரும் நாடகம் இப்போது வெளிவந்திருக்கின்றது. மிக பெரும் திருட்டு இப்போது வெளிவந்திருக்கின்றது. தான் ருசி கண்ட பூனை விடாது. இப்போது மீண்டும் மீண்டும் அவர்கள் அதை செய்திருக்கின்றார்கள். அதுவும் பௌத்தத்திலே கை வைத்திருக்கின்றார்கள். இனியாவது அந்த மக்கள் திருந்துவார்களா, அவர்களை இப்போதும் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் திருந்துவார்களா என்பதை பார்க்க வேண்டும். இப்போது முறைப்பாடு செய்திருப்பவர்கள் ஒன்றும் சாதாரணமானவர்கள் இல்லை. மாறாக அந்த ருவன் வெலிசாயவுக்கு பொறுப்பாக இருக்கின்றவர்கள், அதோடு ஒரு மிக முக்கியமான பௌத்த அமைப்பு, அதான் மிக முக்கியமான விடயம். அதிலும் உயரிய நிலையில் இருக்கின்ற தேரர்களான இந்த மலிய தேவ தேரர் மற்றும் இசிறுமுனிய சித்தார்த்த தேரர் ஆகியோர் தான் இந்த முறைப்பாட்டை சிவில் சமூக அமைப்புகளோடு சென்று செய்திருக்கின்றார்கள். எனவே மிக விரைவிலே கோட்டா மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் அங்கே சொல்லியிருக்கின்றார்கள். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.